அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி சிக்கன் சுக்கா வறுவல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில தேவையான அளவு நல்லெண்ணெய், முதல்ல 1 டீஸ்பூன் சோம்பு, அடுத்தது 2 காஞ்ச மிளகாய், அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியா நறுக்கின இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பொடியா நறுக்கின பூண்டு 10 பல், நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட போட்டுக்கலாங்க. அடுத்தது பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் 1 கப், சின்ன வெங்காயம் 50 கிராம் எடுத்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு சுக்கா வறுவல் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போ 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கியாச்சுங்க. 1/2 கிலோ சிக்கனை கொஞ்சம் எலுமிச்சை சாறு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா போன்லெஸ்ஸாக கூட போட்டுக்கலாங்க. இப்போ சிக்கனை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறதில்ல, அதனால் இந்த ரெசிபிக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும். இப்போ மூடி போட்டு சிக்கனை நல்லா வேக வச்சிடலாங்க. அடி பிடிக்காமல் இருக்க அப்பப்போ கலர் மட்டும் விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் வெந்துட்டு இருக்க நேரத்தில் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. சுக்கா வறுவலுக்கு இது மாதிரி நீங்கள் மசாலா அரைச்சி போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மசாலாலேருந்து நல்ல வாசனை வருதுங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் தண்ணி சேர்க்காமல் நைஸாக அரைச்சிக்கலாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் பாதி வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலா பொடியை சேர்த்துடலாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வேக வச்ச கோழியை கூட போட்டு பண்ணலாம். இது மாதிரி கடையிலே வேக வச்சு பண்ணிங்கன்னா சுக்கா வறுவல் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மூடி போட்டு சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அடி பிடிக்காமல் இருக்கு. அப்பப்போ கிளறி மட்டும் விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். சிக்கன் சுக்கா வறுவலை சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான சிக்கன் சுக்கா வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.